நான் சென்னையின் ஒரு எடுத்துக்காட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நூலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இது படைப்பாற்றல் மற்றும் கற்றலின் மையக் களமாக ஆகியிருக்கிறது. இதன் பெயர் பிரகிருத் அறிவகம். இந்த நூலகம் பற்றிய எண்ணம் தொழில்நுட்ப உலகோடு தொடர்புடைய ஸ்ரீராம் கோபாலன் அவர்களின் கொடை. அயல்நாட்டில் தனது பணியின் போது இவர் நவீன தொழில்நுட்ப உலகோடு இணைந்து வந்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில் குழந்தைகளின் படிப்பு மற்றும் கற்றல் பழக்கத்தை மேம்படுத்துவது குறித்தும் சிந்தித்திருக்கிறார். பாரதம் திரும்பிய பிறகு இவர் பிரகிருத் அறிவகத்தை உருவாக்கியிருக்கிறார். இதிலே 3000த்திற்கும் அதிகமாக புத்தகங்கள் இருக்கின்றன. இவற்றை படிக்க குழந்தைகள் சாரி சாரியாக வருகிறார்கள். புத்தகங்களை தவிர இந்த நூலகத்தில் பல வகையான செயல்பாடும் கூட குழந்தைகளை ஈர்க்கின்றன. கதை சொல்லும் அம்பாகட்டும், கலைப்பட்டறைகளாகட்டும், நினைவாற்றல் பயிற்சி வகுப்புகளாகட்டும், ரோபோட்டிக்ஸ் பாடமாகட்டும், மேடை பேச்சாகட்டும், இங்கே அனைவருக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. அது அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது.